நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வேத வார்த்தைகள் சுய தோற்றமாய் உடையதாய் இராமல் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு தேவனுடைய மனுஷர்களால் எழுதப்பட்டது என்று நாம் தியானித்தோம். எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே பொருஜனமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருந்தால் என்ன செய்தால் நமக்கு இது பயன் தரும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், நம் மூலமாக பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனமெல்லாம் நம் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனமெல்லாம் நம் வாழ்க்கை மூலமாக அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்வதை பார்க்கிறோம். அதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேத வாக்கியங்களை கவனமாக படித்து வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் இன்றைக்கு படிக்கின்றோம், ஆனால் நாம் ஒரு அக்கறையோடு ஆவலோடு வாஞ்சையோடு வேதத்தை படிப்பது கிடையாது, வாசிப்பது கிடையாது. அடியன் கூட முன்பெல்லாம் இதை ஒரு கடமைக்காக, ஒரு கிறிஸ்துவத்துக்குள் இருப்பதினால் ஒரு கட்டாயத்துக்காக படித்திருக்கிறேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக அதை கவனித்து படிக்கின்ற போது அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற மகிமையை நமக்குள்ளாக அனுபவிக்க முடியும். அதை நான் இப்போது அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். அதனால் வேத வாக்கியங்களை கவனமாக படிக்க, அதை தியானிக்க, அதை யோசிக்க, அதை நம் வாழ்க்கையிலே நடைமுறையிலே பயன்படுத்த நாம் விரும்பும் பொழுது இவையெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யூதனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாரம்பரியமாக அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை வாசிப்பதும் அதை தங்கள் வாழ்க்கையிலே பாரம்பரியமாக பயன்படுத்துகிறபடியினாலே அவர்களால் இவர்தான் மேசியா, இவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிய முடியாமல் இருக்கின்ற போது, இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை ஆராய்ந்து இந்த வசனங்களை கவனமாய் படிப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளாக இயேசுவை உணர முடியும். உண்மையாகவே 2000 ஆண்டுகளுக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் நம்மால் உணர முடியும். அதனால் கவனமாய் படிப்போம், கருத்தோடு கூட நம் வாழ்க்கையிலே நாம் படிப்போம். உண்மையாக ஆண்டவரை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நம் மூலமாக உலகம் உணர தேவன் நமக்கு உதவி செய்ய இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஆராயும்படியாக, உம்மை தேடும்படியான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை எங்களுக்குள்ளே கண்டு கொண்டோம் அப்பா, எங்களுக்குள்ளே உணர்கிறோம் ஐயா. இந்த மாபெரும் வெளிப்பாடை, இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் பழகுகின்ற, நாங்கள் காண்கின்ற அநேகர் உம்மை அறியபடியாக, எங்களுக்குள் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.